முயற்சி செய்து கொண்டே இரு. உன் வியர்வை கூட ஒரு நாள் முத்தாக மாறும் என்று நான் கூறிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? இதோ இப்பொழுது உனக்கு என்ன தேவை என்று மனதிற்குள் உறுதியாக நினைத்து கொண்டு இதை கேள். அதை உன் இல்லம் தேடி வந்து உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து அனைத்து சுபிட்சமும் உன்னை வந்து சேரும்படி ஆசிர்வதிக்கப் போகிறேன். நீ இழந்த விஷயங்களும் எதிர்பார்த்த விஷயங்களும் இப்பொழுது பல மடங்காக உன்னிடமே வந்து சேர்வதற்கான நேரம் வந்துவிட்டது. உன் தாய் என் மீது நம்பிக்கை வைத்துதானே இதை கேட்க வந்தாய்? நிச்சயம் நீ எதிர்பார்த்ததை உன் விருப்பப்படியே செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் தீர என்னிடம் நீ மனமுருகி கேட்டதை மனமாற உன் மனம் மகிழும்படி அருள் தர வந்தேன். மனம் முழுக்க என்னையே நம்பி காத்திருக்கும் என் அன்பு குழந்தையான உன்னை ஒருபோதும் நான் கஷ்டத்தில் விட்டுவிட மாட்டேன். நான் கொடுக்க போகும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையை மாற்றும். அதுதான் உன்னுடைய தேவையும் விருப்பமும் எதிர்பார்ப்பமாக இருக்கிறது என்கிற போது அதை கூட செய்து கொடுக்காமல் உன் தாய் என்னால் இருக்க முடியுமா? இதோ உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வந்து விட்டேன். உன் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் கடைசி நாளாக இது இருக்க போகிறது. உன்னை பற்றிய தவறான எண்ணம் கொண்டவர்களுக்கும் உன்னை தாழ்த்தி பேசியவர்களுக்கும் அவர்கள் தவறை உணர்த்தப் போகிறேன். ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என ஒரு நாளும் நீ ஆசைப்பட்டதில்லை. மன நிறைவான நிம்மதி நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் எனதானே நீ ஆசைப்பட்டாய்? நியாயமான ஆசையை நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போகும்படியும் உனக்கு இஷ்டமான விஷயங்கள் அனைத்தும் நடக்கும்படியும் உனக்கு அற்புத வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகிறேன். இன்று யாரும் உன்னை கவனிக்கவில்லை, அன்பு காட்டவில்லை என்று வருந்தாதே. உன் தாயான நான் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டும் உன்னை அன்பு பாராட்டி தாளாட்டி கொண்டும் தான் இருக்கிறேன். ஒரு அம்மாவாக என் குழந்தைக்கு சரியானபடி என்ன செய்ய வேண்டும் என அனைத்தையும் திட்டமிட்டே வைத்திருக்கிறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் காற்றோடு காற்றாக கரைத்து அனுப்பிவிட்டு உன் வாழ்க்கையில் உள்ள தடைகளையும் தாக்குதல்களையும் தகத்தெறிந்து நல்வழியை காட்டப் போகிறேன். எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை உன் மனம் காயப்படும்படி செய்துவிட்டு எதுவும் செய்யாதது போல் கடந்து போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். சூழ்நிலை எதுவாயினும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. உன்னுடன் உனக்காக நான் இருக்கிறேன். தவறே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்கள் ஒவ்வொரு தவறான கதையை உருவாக்குவார்கள். இதுவரை நீ பெற்ற ஏமாற்றங்கள் உனக்கு சங்கடத்தை கொடுத்திருந்தாலும் கூட அடுத்து வரும் காலங்களில் இதிலிருந்து நீ பெற்ற அனுபவம் உனக்கு உதவவே போகிறது. எதுவாக இருந்தாலும் போனது போகட்டும் என்று விட்டுவிடு. இனி உன் வாழ்க்கையை சிறப்பாய் மாற்றுவது என் வேலை. தொலைந்து போன நாட்களை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இருக்கிற மீதி நாட்களும் தொலைந்து போகும். நீ யாருக்கும் பாரமாக இருக்கும்படியும் நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்வில் உள்ள கஷ்டங்களுக்கு யார் காரணம் என்று யோசித்து வருந்துவதில் எதுவும் மாறிவிடாது. ஏமாற்றம் அடைந்து தவிக்கும் உன் வாழ்வில் நிச்சயம் நான் நல்ல மாற்றத்தை கொடுப்பேன். அதேபோல் நீ முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நல்ல முடிவையும் என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் உனக்கு நல் வழியையும் நான் நிச்சயம் கொடுப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. மங்களம் உண்டாகட்டும்.